வருங்காலத்தில் விலைவாசிலாம் நம்ம யோசிச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே வளர்ந்துட்டு போகுது. அதே மாதிரி வீடுங்களும் அந்த அளவுக்கு ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாகவே வளர்ந்துட்டு போகுது. ஆனால் நம்ம எப்படியாச்சும் ஒரு வீடு வாங்கிடணும் பெரிய கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அப்படி கனவு கண்டுட்டு இருக்க மக்களுக்கு இந்த அழகான 2 BHK வீடை இன்னைக்கு உங்களுக்காக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாருமே இந்த வீடை தாராளமாக வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு கேட்டட் கம்ப்யூட்டரில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடு என்ன டேரக்ஷன் அமைச்சு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 30 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் பார்த்திங்கன்னா டவுன் ஃப்ளோர் நம்மளுக்கு வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ப்ளஸ் கோல்டன் கலர் காம்பினேஷனில் ரிட்டர்னிங் டிசைனில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து டார்க் கிரே ரெட் எல்லோ இந்த காம்பினேஷனில் எலிவிஷனாக ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவிஷன் மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தனே இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட கார் பார்க்கிங். அளவு 16x10. லெஃப்ட் சைடு இருக்க வால் ஃபுல்லாமே நமக்கு வந்து ஹெவியான மேட் ஃபினிஷில் வெட் பெட்டல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டில் கவர் பண்ணி கொடுத்து இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்வெல் வாட்டர் சம்ப் 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீடோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக பாலிஷ் பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கடி தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கிரானைட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த வீடோட லிவிங் ஹால். அளவு 16x10. இந்த லிவிங் ஹாலில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக 2 சைடு வால்லையும் வந்து பெருசாக 2 UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குஎல்லாமே 2x4 ஹெவியான க்ளோசி ஃபீஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து மேலே சீலிங்கில் 4 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்லைட்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் வால் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரோட ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து செமையாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது திங்ஸ் நம்மளுக்கு ப்ரொவிஷன் வைக்கிறதுக்காக ரேக் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ட்ரா ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஸ்பாட்லைட் வந்து மேலே அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னிமொழியில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16x8. டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைட் வாலில் வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. சின்னதாக ஒரு UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதே வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ரெட் கலரில் வந்து வால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து பாட் டைப்பில் கிரானைட்டில் சூப்பரான ஃபினிஷிங்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குவாங்க. சின்னதாக ஒரு UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி கிரே கலர் காம்பினேஷனில் மாடலிங் கிச்சன், லேஃப்ட் டோர், ஸ்டோரேஜ் ஸ்பெஷன் எல்லாமே வந்து செம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்குறது இந்த வீடோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கன்னிமொழியில் இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 16x10. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் லைட் பிங்க் கலரில் வால் பண்ணி கொடுக்குறது. அதே வாலில் வந்து மெட்ரிஸ் நிறைய கிடைக்கணுக்காக 2 பெரிய UPS விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு வந்து லேஃப்ட் டோர் கபோர்ட் ஒர்க் வந்து சூப்பராக வந்து ப்ரௌன் கலர் காம்பினேஷனாக செமையான ஃபினிஷிங்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் டபுள் சைட் வால்லே வந்து உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் டைல்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி சூப்பரான ஃபினிஷிங்கில் செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட்லெஸ் டோராக மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4.25 5. இதில் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளோசெட்டில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி வாஷ் பேஷன், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம்.
மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற 2 டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அளவு 10க்கு 10. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு வந்து லேஃப்ட் டோர் கபோர்ட் வித் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் மிரரோட வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு வந்து கிட்ஸுக்கு எல்லாமே சிம்பிளாக விடுறதுக்காக இவங்க எல்லா பெட்ரூமும் ஈக்குவலாக வந்து செம்மையான வாட்டர் கபோர்ட் ஒர்க் வந்து செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. ஒரு சைடு வாலில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோராக மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4.25க்கு 5.5. இதில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேட் ஃபின்ஸில் வெட்டிபிடைஸ் 4 கிலோமே லே பண்ணி வாலுக்குலாமே க்ளோசி ஃபின்ஸில் செராமிடைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேக்கஸ் கீழே இருக்கிற இந்த வீட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்த டைப்பில் பிளான் பண்ணி வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபின்ஸில் செராமிடைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்காக இங்கே நமக்கு அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் போல் உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து பைப் ஸ்டீலில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு பெற்ற நீங்கள் சொந்தம் கொண்டாடிக்கலாம். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்தது சாந்திமேட்டில் ஒரு கேட்டர் கம்பெனியில் லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே MP பிரமாண்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு பெற்றில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.